My dear students and parents, welcome to Shakti NEET Academy. இப்போ கடந்த வருடம் மிக கடுமையாக உழைத்து இரவு பகல் பாராமல் சிறப்பாக படித்து பரீட்சையை மிகவும் சிறப்பாக எழுதிய நமது மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு பெரிய ஷாக் இல்லையா? மே மாதம் 4ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்கிட்டு படித்து பார்க்கும்போது it was a terrible shock. But at the same time reality என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் எழுதக்கூடிய 22 லட்சம் பேருக்குமே அதே ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் அந்த 18 வயசு 19 வயசில் இதை நம்ம அந்த இடத்துல நம்ம மாணவர்கள் மாணவிகள் உணர்வார்களா அப்படின்னா இல்லை. ஐயோ என்னடா அது கொஸ்டின் பேப்பர் இப்படி வந்துருச்சு அப்படி தான் நினைப்பாங்க. ரொம்ப ஒரு ஸ்மார்ட் திங்கிங்கோட எல்லாருக்கும் இப்படி தான் வந்திருக்கும், கட் ஆஃப்லாம் ரொம்ப குறையும் அப்படிங்கிற தெளிவுலாம் அப்போ வராது. பயந்து பரீட்சை எழுதுவாங்க. ஆனாலும் இந்த டிசம்பர் 31 நம்ம சிலபஸை முடித்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ட்ரமெண்டஸ் கோச்சிங், ஒரு சூப்பர் ஸ்டடி பிளானர். அந்த பிளானர் படி டெய்லி பேசிஸில் 3 டெஸ்ட்டு, காலையில் ஒரு ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டு, அடுத்து ஒரு கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டு, நைட்டு ஒரு பயாலஜி டெஸ்ட், அந்த மாதிரி செமையாக நம்ம போனோம். நீங்கள் ரொம்ப செமையாக ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. பேரண்ட்ஸுக்கும் மிகப்பெரிய நன்றி. குட் கோஆப்ரேஷன். அடிக்கடி லீவ் போடுறது, ஊருக்கு போகிறது வர்றது கொஞ்சம் இருந்துச்சு, ரொம்பலாம் இல்லை. எல்லாரும் அவ்வளவு டெடிகேஷன், அவ்வளோ ஹார்ட் ஒர்க். நைட்டு 12 மணி 1 மணி 2 மணிக்கெலாம் டவுட்டு கேட்குறது, படிக்கிறது, ட்ரமெண்டஸ். இன்னொன்று, பிக் தேங்க்ஸ் டு ஆல் மை டீச்சர்ஸ், ஆல் மை சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாருக்கும். ஏன்னா இரவு பகல் உட்காந்து டவுட் சொல்லி தர்றது அப்படின்றது டீச்சர்ஸ்க்கும் ஒரு டஃப் டாஸ்க். அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாஃப் அந்த கொஸ்டின்ஸு, டைப்பிங், ப்ரூஃப் ரீடிங், ஜெராக்ஸ், மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மிஷின் ஓடி தாங்கலைங்கிறதுனால அடுத்தடுத்து 2வது மிஷின் 3வது மிஷின் வாங்கி ஓட்டுற மாதிரி இருந்தது. அப்படி பரீட்சைகள் போயிட்டு இருந்தது. இந்த எஃபர்ட் வீண் போகலை. எப்போதுமே நம்ம நல்லா உறுதியாக நான் நம்பக்கூடிய ஒரு விஷயம், கடின உழைப்பு வீண் போகாது. கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. கடினமாக உழைப்பவர்களை கடவுள் கைவிட மாட்டார். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பரீட்சை எழுதிட்டு வந்தபோது கொஞ்சம் கவலையாக இருந்தது, என்னடா இப்படி பரீட்சை ஆகிப்போச்சு அப்படின்னு தான் இருந்தது. பட் ஐ எக்ஸ்பெக்டட் அ டஃப் கொஸ்டின் பேப்பர். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த வருஷ பரீட்சை கஷ்டம் அல்லது மிக கஷ்டம் அப்படிங்கிறது, கடினம் மிக கடினம்னு சொல்லியிருந்தேன். பட் இது ரொம்ப ஷாக். ஆனால் இதையும் மேனேஜ் பண்ணி இந்த பரீட்சையும் எழுதி நல்லபடியாக ஓரளவுக்கு மார்க் வாங்கி நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கட் ஆஃப் ஆல் ஓவர் இந்தியா குறையுது. சில பேர் ஆல் இண்டியா ரெக்குவயர்மெண்ட், ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரெக்குவயர்மெண்ட்டே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கக்கூடிய தமிழ்நாடு 92.5% கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை விட ஆல் இண்டியா ப்ரிடிக்ஷன்ஸே நார்த் இந்தியன் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு ஏஐக்யூ மார்க் தேவைப்படும், ஆல் இண்டியா கோட்டா மார்க் தேவைப்படும் பார்க்கும்போது நம்ம சொல்கிறத விட இன்னும் குறைச்சி சொல்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு நான் 490 மார்க் அப்படிங்கிறேன். பட் ஆல் இண்டியா கோட்டாவில் பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு 480ன்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஓகே, வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வருஷம் கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணணும், ஸ்டேட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணணும். இது ஒரு நெக் டு நெக் ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நமது மாணவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ நல்ல மதிப்பெண் பெற்று நான் ரொம்ப சின்சியராக கால்குலேட் பண்ண அந்த கட் ஆஃப் விச் ஐ பிலீவ் வில் பி எக்ஸாக்ட்லி கரெக்ட், அந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறத விட அதிகமான மதிப்பெண்களை பெற்று இந்த வருஷம் மெடிக்கல் காலேஜ், we are talking about only government medical college, MBBS, ரைட்டா? அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட
ப்ரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா இதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம். ஆனால் நம்மகிட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து நம்ம சக்தி நீட் அகாடமியில் படித்த மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாம் ஒரு மிடில் கிளாஸ், அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுறேன். தெர் மே பி சம் எக்ஸப்ஷன், ஒரு சில பேர் கொஞ்சம் நல்ல வெல் டு டூ பணக்காரங்க அப்படி இருக்கலாம். பட் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு ப்ரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா வருஷத்துக்கு 8 லட்சம்ங்கிறது நிறையா பேருக்கு அஃபோர்டபுளாக இருக்காது. அப்படி இருக்கிற காரணத்தினால நம்ம கவர்மெண்ட் காலேஜ் MBBS பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், சக்தி நீட் அகாடமியோடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கிற ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். அது தெரிஞ்சுக்கலாம் இப்போது. இன்னொன்று, நம்ம மாணவர்கள், நம்ம பெற்றோர்கள், அவங்களுக்கு ஒரு வாழ்த்து நான் தெரிவிக்கணும். நீங்கள்லாம் ஜெயிச்சிட்டீங்கன்னு நான் சொல்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் சந்தோஷமாக, சரி நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன், இந்த மாதிரி சக்தி நீட் அகாடமியில் படித்தேன், என்னோடய ஃபோட்டோவை போட்டு எங்கள் சார் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பெருமையாக சொல்லுவீங்க இல்லையா, அந்த சந்தோஷம் தான் எனக்கு. ஓகே, வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ கேன் சி. நம்ம வந்து பேஸ்ட் ஆன் திஸ், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் ஃபார் திஸ் இயர் வில் பி லைக் திஸ், மேபி ப்ளஸ் ஆர் -5, மேபி. ஆனால் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் இருக்கும். மேபி த ஆல் இண்டியா கவுன்சிலிங் மே ஹெல்ப் யூ டு கெட் மோர் சீட்ஸ். அது எப்படி போகுது, இதை விட இன்னும் கொஞ்சம் கீழே போதா அப்படிங்கிறதும் we have to wait and see. everything we have to wait and see. இப்போ நமக்கு உறுதியாக என்ன தெரியும், NTA அஃபிஷியல் கீ, OMR ஸ்கேன்டு காப்பி. ஸோ வாட் இஸ் மை மார்க்? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னோட மார்க் என்னன்னு தெரியும். என்ன தெரியாது? ரேங்க் தெரியாது. ஸோ we are waiting for one more week. 14th of this month ரிசல்ட் வந்துற போது, மேபி 1 or 2 days முன்னாடி கூட வந்துடும். நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்குது. ரிசல்ட் 14th வருதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கோர்ட் கேசஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் தெர் இஸ் நத்திங் which is obstructing this result. ரிசல்ட் வருது 14th, ஆல் இண்டியா ரேங்க் வரப்போகுது. அப்போ இன்னும் ப்ரிசைஸாக நம்ம வந்து இதை பார்க்க முடியும். பட் இப்போ பேஸ்ட் ஆன் த கட் ஆஃப், how many students from our academy, நம்ம அகாடமிலேருந்து எவ்வளோ பேருக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் MBBS சீட்டு கிடைக்க போகுது, அது யார் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போ எவ்வளவு சீட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நிதிஷ்குமார் 595 டெஃபினெட்லி. நம்ம கட் ஆஃப் நம்ம பார்த்தோம். ஒரு பேக்வேர்டு கம்யூனிட்டி அப்படின்னா 493 அப்படின்னு பார்த்தோம். அதனால் நம்ம அந்த 493 வரைக்கும் தாராளமாக போகலாம். ஸோ வாழ்த்துக்கள் நிதிஷ்குமார். நிதிஷ் வைத்தீஸ்வரம், ஆகாஷ், சுபாஷினி, ரிஷிகரன், ரக்ஷனா, கிருத்திகா, ஆலன் சாம்வேல், ஹென்ரி சாம்ராஜ், பவானி, சிவசக்தி, நிகிதா கார்த்திகேயன், விஸ்வா, மதுவனேஸ்வரன், பால அபிராமி, ஜனனி, பிரியதர்ஷினி, மிருதுலா, ஷண்முகா, அகமது ரியாஸ் கனி, ஜனனி, பிரகாஷ், ஷாலினி, கனிகா தேவி, நர்மதா மகேஸ்வரி, அபிராமி, ரோஷினி, தர்ஷினி, ஸ்ரீவர்ஷினி, வெங்கடேஸ்வரன், சிவவர்ஷினி, அருண் பிரசாத், ஹரிச்சந்துரு, சிந்துமதி, ஜனனி,
அஷ்ரஃப் அகமது, ஹனீஷ், தீபக் ஆகாஷ், ரஞ்சனி, அனீஷா, வசந்த், ஜீவன் குமார், பிரியதர்ஷினி, விஸ்வா, ஹர்ஷினி, நிவேதா, கண்மணி, ஃபாத்திமா ரினோஷா, ஸ்ரீஹரி, அபர்ணா, பிரைஸ் மோகன், செந்தமிழ் வேந்தன், ரக்ஷாம்பிகை, ஷீலா வர்ஜினியா ராணி, மணி சர்மா, சச்சினியா, முகமது தமீம் அன்சாரி, கௌசல்யா, புவதர்ஷினி, ஆயிஷா அகமத், அல்வின் இன்ஃபான்ட் மார்க், ஜெயசூர்யா, பிரீத்தி, மகேஸ்வரி, ஜெயச்சந்திர குருபரன், தயாஸ்ரீ, முகமது பாசில், வருண் ராஜ், லக்ஷனா, மோனிஷா, ஸ்ரீ பிரியா ராணி, ஹரீஷா, லித்திகா, ரோஷன், விக்னேஷ், முகமது ரஃபீக், செல்வியா, துர்காஸ்ரீ, கிஷோர், ஸ்ரீதேவி அக்ஷயா, பேபி மித்ரா, அகமது ருவைஸ், ஆஷா பர்வீன், தேஜஸ்வினி, சச்சின் ராம் பிரசாத், ஹரிஹர பிரியா, அக்ஷயா, தமிழரசன், ஆதிசங்கரன், முகமது ஃபரிசுல்லா, முகமது ஆஷிக் பாஷா, தரணி குமார், தரணி, யாழினி, லிகித் ரோஷன், ஜாயஸ்ரீ, மீரா, அக்ஷயா, சங்கமித்ரா ஸ்ரீனிகா, தீபக். நம்ம 100 பேர் தாண்டிட்டோம். 100 பேரை தாண்டி போயிட்டுருக்கோம். இது அடுத்தடுத்த மார்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஒரு லாங் கேப்பெல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம சக்தி நீட் அகாடமியில் ஒரு பர்டிகுலர் பர்சனை ஃபோக்கஸ் பண்ணி பர்டிகுலர் பர்சனை வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்க வச்சுட்டு நாங்கள் வாங்கிட்டோம் ஃபஸ்ட் மார்க்கு அப்படிங்கிற பாலிசி நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நேஷ்னல் லெவல் இன்ஸ்டிடியூட்ஸ் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. எப்போதும் பேப்பர் எடுத்திங்கன்னா 720, 715 அந்த மாதிரியே போடணும்னு நினப்பாங்க. அவங்க அந்த டாப்பரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு 1000 பேர் படிக்கிற இடத்துல ஒரே ஒரு 700 வந்துடணும், அவ்வளவுதான். ஒரு 50 பேருக்கு சீட்டு கிடச்சா கூட போதும் அப்படிங்கிறது தான் நேஷ்னல் லெவல் இன்ஸ்டிடியூட்ஸுடைய டார்கெட்டே. நம்ம சக்தி நீட் அகாடமி அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் நிறைய அகாடமிஸ் அப்படி இல்லை. நம்மளுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மள்கிட்ட வரக்கூடிய குழந்தைங்க நிறையா பேரை சீட்டு வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு சில இன்ஸ்டிடியூட்ஸ் உங்களுக்கே தெரியும், 1000 MBBS சீட். அவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்கள நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு நம்பர் 1, நம்பர் 2 அப்படிங்கிற இன்ஸ்டியூட்லாம் 1000 கவர்மெண்ட் MBBS சீட்டு, 500, 600 கவர்மெண்ட் MBBS சீட்டு அப்படி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 3வது லெவலுக்கு நான் வந்துடணுங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம், ஆசை, நோக்கம், லட்சியம். மேபி திஸ் இயர் ஐ ஃபீல் ஐ ஹவ் ரீச்ட் மை டார்கெட், பட் we are waiting for the results, our results and others results. நம்ம என்ன பொசிஷன் பண்ணுறோம், நம்ம சக்தி நீட் அகாடமியை எப்படி நம்ம பொசிஷன் பண்ணுறோம். திருச்சிங்கிற ஒரே ஊரில் மட்டுமே நம்ம இருக்கிறோம். நிறைய பிரான்ச்சஸ் நமக்கு இல்லை. இப்போ தான் மதுரை ஆரம்பிக்க போகிறோம். அப்போ ஒரே இடத்துல, திருச்சிங்கிற ஒரே இடத்துல இவ்வளோ டாக்டர்ஸை நம்ம கொண்டு வரும்போது, ஒரு சிங்கிள் பிரான்ச்சில் so many டாக்டர்ஸ் அப்படின்னு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். அந்த நம்பர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டில் இவ்வளவு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் MBBS அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தமிழ்நாடில் இன்ஸ்டியூட் நம்பர் 1, இன்ஸ்டியூட் நம்பர் 2,
அதில் இன்ஸ்டியூட் நம்பர் 3ஆக நம்ம சக்தி நீட் அகாடமி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா பவித்ரா, தென் ஹிருத்திக் பாபு, தென் பவித்ரா, அகிலன், சூர்யா, ஹேமலதா, கோரஸ், லக்ஷ்மி பிரபா, நிவேதா ஸ்ரீ, வர்ஷினி, ரேஹாப், பிரபுசங்கர், நிதிஷ்குமார், ஜிபில் ராஜ், லோகேஸ்வரன், கவி முகில், பிரியங்கா, மதுமிதா, வினு கார்த்திகேயன், சுபாஷினி, ஸ்ரீகவி, இலக்குவன். இந்த இடத்துல நான் பிசி கட் ஆஃப், அனுஷா, கலைப்பிரியா. இந்த இடத்துல பிசி கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 493. அப்போ 493 வரைக்கும் நம்ம இப்போ பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசியாக இருந்தாலும், எம்பிசியாக இருந்தாலும், பிசிஎம்மாக இருந்தாலும், எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் சீட்டு கேரண்டி. பிகாஸ் நம்மகிட்ட ஓப்பன் காம்படிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 or 2 தான். ஓகே, அடுத்து நம்ம 486 வரைக்கும் இது எல்லாமே வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து என்ன மார்க்கு அஃபிஷியல் கீ வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு கம்யூனிகேட் பண்ணது, ப்ளஸ் நாங்களும் வந்து அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தது. ஸோ இதில் நம்ம இனிமேல் பார்க்க போகிறது பிசிஎம், எம்பிசி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 477 வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ 493க்கு அப்புறம் போயிட்டுருக்கோம். ஸோ முகமது அஜ்மால், நிவேதா, வினீத், ஹேமவர்ஷினி, ஷங்கர் பூம்பொழிலன், கீர்த்தனா, ஷெரின், ஸ்ரீஜா, வானதி, மைத்ரே ஸ்ரீ, ரேஷ்மா சித்திகா, ஷாஜஹான், ஷரண், தேவதர்ஷன், ஜெயஸ்ரீ, சௌந்தர்யா, அபிநயா, ஸ்ரீ யசோதா, புவன்குமார், ஜீவானந்தம், சிவரஞ்சனி, ராகுல், தனுஸ்ரீ, ரஞ்சித், ஆஷிகா, ஸ்ரீ சஞ்சயா, மதியரசு 477. ஓகே, சந்தியாவதி, ஹரிஹரன். இதோடு நாங்கள் வந்து எம்பிசி நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் ரிசர்வ்டு கம்யூனிட்டிஸ் தான் நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம இப்போ வந்து 153 தாண்டிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிநயா ஸ்ரீ, அபிஷேயா, அக்ஷயா கிருஷ்ணமூர்த்தி, சரண், மோகன கீர்த்தி, பிரியதர்ஷினி, ஸ்ரீராம், தமிழன்பன், அஜய் வர்மா, யுவராஜ், தமிழ் தென்றல், கிரிஜா, ஜெயரஞ்சனி, முல்லைவேந்தன், ரித்திகா, பாரதி கண்ணன், அனிதா, ஐஸ்வர்யா, கலாநிதி ராஜ்கிருதி, குகன், தர்ஷனா, மோகனசுந்தர், கவிராஜி, நிருபமாஸ்ரீ, யாழினி, ஷர்மிளா சுரேஷ், கலையரசி, நிரஞ்சனா, அஜிதா, ஹரிதேஷ், சக்தி பிரியா, அர்னிகா, ஜெயசூர்யா, ஆரினி ஸ்ரீ நித்யாழினி, குஷாந்தினி, பிரதீக்ஷா. இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எஸ்சி பொறுத்த வரைக்கும் 415 வரைக்கும் நம்ம போகலாம். அதுக்கப்புறம் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி அது ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மகிட்ட இருந்தாங்க. ஸோ 421
ரிஷின், ஸ்வேதா 420, அமிர்த வர்ஷினி 420, லீனா 419, பைரவி 417, துலஷி 417, அப்புறம் ஸ்ரீ ராகவி, ஆஜா ஸ்ரீ, தென் பிரமோத் ராஜு, அதோட முடியுது. தென் த அதர் கம்யூனிட்டிஸ் நமக்கு திலீப், சுப்ரஜா வருது. இப்போ நம்ம எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5. ஓகே, இதோட நம்ம 92.5 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். செந்தமிழ் குமரன் 7.5 என்ன மார்க் வாங்கியிருக்காரு? 527. ஸோ செந்தமிழ் குமரன் வந்து ஒரு நல்ல ரேங்க் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் நிச்சயமாக ஒரு டஃப் கொஸ்டின் பேப்பரில் நல்ல ரேங்க் வருவார் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. 527 இஸ் அ வெரி குட் மார்க் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு யார் இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். கோபி கிருஷ்ணன் 484, பிரீத்தி 484, ஹேமாவதி 461, ஹஷினா பேகம் 449, திவ்யா 449, அண்ட் சந்திரபோஸ் 448, ரக்ஷனா 436, மிதுனா ஸ்ரீ 422, சுஹீரா இஷாத் 416, யோகேஷ் 411, ஐஸ்வர்யா 407. நம்ம 200 தாண்டி போயிட்டுருக்கோம். சித்தீஸ்வரா 406, சோனாசன் 401, அண்ட் மணிகண்டன் 400, ஜெயஜோதி 398. 7.5 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கு குறையும் அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் நம்ம 400க்கு கீழே நம்ம போகிறோம். மகேஸ்வரி 379, பபிதா 376, கிருத்திகா 375, திவ்யா 362, கிருஷ்ணபிரபா 358, ஸ்வேதா 358, கிஷானி 348. இப்போ நம்ம வந்து ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரியில் 7.5 இருக்கனால இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டலி வி ஹாவ் சீன் 224 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 224 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இது வந்து என்னோட தனிப்பட்ட வெற்றி அப்படிலாம் இல்லை, இது அவங்களோட உழைப்பு. 224 பேர் கோஆப்ரேட் பண்ணாங்க, டீச்சர்ஸ் கோஆப்ரேட் பண்ணாங்க, ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ கடவுளோட அருள், பெற்றோர்களுடைய அன்பு, அக்கறை இதெல்லாம் தான் இந்த இதுக்கு காரணம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஒண்டர்ஃபுல் வீடியோ.